ஹாய் அமிகோஸ், வெல்கம் டு வரமா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷலான எல்லாருக்கும் பிடிச்ச, அதுவும் முக்கியமாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச டுட்டி ஃப்ரூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்முறை போலாமா? ஒரு பச்சை நல்ல காயாக இருக்கிற பப்பாயா எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலை நல்லா சீவிட்டு நல்லா பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மறுபடியும் இதையே சின்ன சின்ன குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அந்த பப்பாயில் இருக்கிற பால் ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் பப்பாயா குட்டி குட்டி க்யூப் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கலாம். ஃபுல் பாயில் வைக்கக்கூடாது, ஒரு ஆஃப் பாயில் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கழித்து அது தண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்ச பப்பாயா க்யூபை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேகணும். லோ ஃப்ளேமில் வைங்க. நல்லா இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வேக வைக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு ஜெல் பதத்துக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஃபைனலாக வந்துடுச்சு. தண்ணி ஃபுல்லாக வற்றி போகாமல் கொஞ்சம் இருக்கட்டும். நம்ம இதை வந்துட்டு ஒரு கிளாஸ் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பிளாஸ்டிக் பவுலில் ஆட் பண்ணால் நம்ம போடுற ஃபுட் கலர் அந்த கிளாஸ் பவுலில் வந்துட்டு பிடிக்காது. வேறு பாத்திரத்தில் போட்டால் பிடிச்சிடும். இப்போ நான் 3 கலர் ஆட் பண்ணுறேன். ஒன்று எல்லோ, ஒன்று க்ரீன், ஒன்று ஆரஞ்சு. 3 கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், அந்த சிரப் இருக்குது பாருங்கள். அந்த சிரப் அப்படியே இருக்கணும். அதுதான் அந்த அப்சர்வ் ஆகும் அந்த கலரோட. நான் எல்லோ, ஆரஞ்சு, க்ரீன் கலரில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ரெட் கலர் கூட ஆட் பண்ணலாம். இப்போது மிக்ஸ் பண்ணதும் ஒரு டைட்டான ஃபாயில் பேப்பரில் கவர் பண்ணி ஒரு 8 ஹவர்ஸ் அப்படியே வைக்கலாம். அப்போ தான் அந்த சிரப் வந்துட்டு கலரோட அப்சர்வ் ஆகும். ஒரு 8 ஹவர்ஸ் அப்படியே வைக்கலாம். 8 ஹவர்ஸ்க்கு ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அந்த சிரப் எல்லாம் கலரு, ஃபுட் கலர் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு டுட்டி ஃப்ரூட்டி கலர்ஃபுல்லாக தெரியுது. கையில் அந்த கலர் படவே இல்லை பாருங்கள், பிடிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாமே அப்சர்வ் இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் அது 3 எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு அடிச்சுக்கலாம், தேவைப்படும் போது யூஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஹியர் வி கோ, நம்ம டுட்டி ஃப்ரூட்டி இஸ் ரெடி டு சர்வ். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.